வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincal.com. கடந்த 12 வருஷமாக என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரோ ஆயிருக்கு, அப்புறம் கிராஷில் எப்படி விழுந்தது அப்படிங்கிறத பற்றி போஸ்ட் இன்றைக்கி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் freefincal.comக்கு போய் பாருங்கள். அதுதான் லேட்டஸ்ட் போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டை படிச்சுட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார், இப்போ நீ ஆரம்பிச்சேன்னா, இப்போ இவ்வளோ இந்த 12 வருஷமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ தவறுகள்லாம் பண்ணி ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சேன்னா, அந்த புரிதலோடு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சேன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், உன்னுடைய போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டார். நல்ல கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போது இன்றைக்கி என்ன நம்ம பற்றி பேச போகிறோன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் தேவை, அந்த முதல் மியூச்சுவல் ஃபண்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் டெய்லி வீடியோ பண்ணுறது எல்லாமே நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு தவறு செஞ்சு எல்லாம் அதுதானே. ஸோ நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மக்கள் என்கிட்ட பேசும்போது, என்னுடைய போர்ட்ஃபோலியோ பற்றி கேட்கும்போது, நான் என்னமோ அப்படியே பெரிய ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பயங்கரமாக கேல்குலேஷன்லாம் போட்டு பராக் ஃபண்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ஹெச்டிஎஃப்சி ஹைப்ரிடுக்கு இவ்வளோ, குவாண்டம் லாங் டேர்ம் ஈக்விட்டிக்கு இவ்வளோ, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறேன்னு அப்படியெல்லாம் ஒரு நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நான் நிறைய தப்பு பண்ணி, நானும் நேத்திக்கு அந்த சொன்ன நாய் மாதிரி இங்கேயும் அங்கேயும் மேய்ஞ்சி இவ்வளவு போதும் அப்படிங்கிற இப்படி செட்டில் ஆகிருக்கேன் ஒரு இடத்துக்கு. அவ்வளோதான். நான் ஒன்றும் பெருசாக கேல்குலேட்டெல்லாம் பண்ணி செட்டில் ஆகலை. எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இது வேல்யூ இன்வெஸ்டிங், அது இன்டர்நேஷ்னல் டைவர்சிஃபிகேஷன், இது ஹைப்ரிட் ஃபண்ட், எந்த விதமான ஒரு கேல்குலேஷனும் நான் பண்ணலை. தவறுகள் பண்ணறத நிறுத்தினேன். அதாவது என்ன நிறுத்தினேன்னா, நேத்திக்கு அதே வீடியோ தான், தேவையில்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மாற்றுறதையும் தேவையில்லாமல் அடிஷ்னலாக மியூச்சுவல் ஃபண்ட் ஆட் பண்ணுறதையும் நிறுத்தி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு செட் ஆகி ஒரு 4-5 வருஷமாக இருக்கேன். அவ்வளோதானே தவிர நான் ரொம்பலாம் கேல்குலேட் பண்ணிக்கலாம் எந்த விதமான டிசிஷனும் எடுக்கலை. நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஃப்ரீஃபின்கேலில் நான் எழுதுறது அனாலிசிஸ் அதெல்லாம் எனக்கு தேவைன்னு தான் நான் ஆரம்பித்தது. பட் ஆனால் என்னுடைய வெற்றிக்கு காரணம் ஒரு பிளான், டிசிப்ளின், அதை அப்படியே விட்டுருது, தேவையில்லாமல் நோண்டக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் அதெல்லாம் இப்போ நான் எல்லாத்தையும் இந்த கேல்குலேஷன்லாம் போடுறதுனால என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அவ்வளோ ரொம்ப கேல்குலேட்லாம் பண்ணுவேங்கிறதெல்லாம் ரொம்பவே அந்த மாதிரிலாம் தயவுசெய்து எண்ணாதீங்க. அது தவறு. எவ்வளோக்கு எவ்வளோ அதை விட்டுறீங்களோ, ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதை விட்டுறணும். அது பாட்டுக்கு வளரும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இப்போ அதுக்கு அவர் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாமல், இவ்வளோ நாள் கழித்து இதெல்லாம் பண்ணி, இந்த தவறுகளின் தொகுப்பு தான் வாழ்க்கைன்ற மாதிரி அதெல்லாம் பண்ணி, இப்போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் வேணும்னா, நான் சொல்கிற பதில் ஒன்று தான். நீங்கள் மாதம் மேபி ஒரு 20 லட்சம் இல்லை 15 லட்சம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மேபி 2-3 மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சாதாரண அன்னைக்கு சொன்ன மாதிரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நானும் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தாங்க ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியில் June 8, 2008 ஆரம்பித்த ஈக்விட்டி 1500 ரூபா தான் மாதம், அவ்வளோதான். ஸோ சாதாரண குடும்பங்களுக்கு, மிடில் கிளாஸ், ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் லெவலுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ 1 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே 5 லட்சத்துக்கு மேலே போனால் தான் மேபி நீங்கள் யோசிங்க 2 ஃபண்டு, அப்படி 2 ஃபண்டு மேபி யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழெல்லாம் நார்மல் அமௌண்ட்ஸ் 30,000 40,000க்குலாம் ஒரே ஒரு ஃபண்டு போதும். தயவுசெய்து தேவையில்லாமல். ஸோ நீங்கள் ஒரு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது என்ன ஃபண்டாக இருக்கணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கான கொஸ்டின். நீங்கள் ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இருக்குங்க, காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு யங் ஏர்னர்னு வச்சிங்களேன், 5,000 ரூபா போட போகிறீங்க. 5,000 ரூபா போடுறீங்கன்னா, நான் இப்போது ஹைண்ட் நான் சொன்ன மாதிரி நான் நிஃப்டியோட கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. அதாவது அந்த ஃபண்டில் எந்த விதமான ஃபண்ட் மேனேஜர் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு, தன்னுடைய மெத்தட் வச்சு ஸ்டாக்லாம் பிக் பண்ண மாட்டாங்க. நிஃப்டியில் என்ன 50 ஸ்டாக் இருக்கோ அந்த 50 ஸ்டாக் அந்த ஃபண்டில் இருக்கும், அவ்வளோதான். அதே வெயிட்ஸ் இன்னும் நிஃப்டியில் இப்போ 5% அந்த ஸ்டாக்குக்கு இருந்தால் இந்த ஃபண்டுலேயும் 5% பக்கத்தில் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். அது பாட்டுக்கு நீங்கள்
அசட் அலகேஷனை பற்றி யோசிக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பற்றி யோசிக்கணும், நிறைய சம்பாத்தியத்தை பற்றி யோசிக்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய டயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாம் கற்றுக்கிட்டு அடி வாங்கி இடி வாங்கி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரே ஒரு ஃபண்ட் வேணும்னா அது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். நீயே சரி மற்றவங்களுக்குலாம் சொல்கிறியே, நீயே அதை மாற்ற மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. காரணம் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பெருசாகிடுச்சிங்க, தேவையில்லாமல் நான் இப்போ போய் அதை மாற்றினேன்னா டேக்ஸ் பே பண்ணணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். எல்லாம் ஏதோ வாழ்ந்தாச்சு, என் காலம் ஓரளவுக்கு வந்தாச்சு, அது போதும், இப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு ஃபண்டு போதும், உங்களோட சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ஃபண்டு போதும். அது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். சிம்பிளஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் நார்மல் சேலரிட் பீப்புள் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். அது எப்படி சூஸ் பண்ணலாங்கிறத முன்னாடியே நான் எழுதியிருக்கேன், வேணும்னா அதை பற்றி சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பற்றி, டவுன் சைட் ப்ரொடெக்ஷனை பற்றி, எப்படி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம், எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட் இடிஎஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் அடுத்தடுத்த தமிழ் வீடியோஸில் பார்க்கலாம். எப்போவுமே திருப்பி சொல்லணும், உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நான் இவ்வளோ ரியாக்ஷன், இவ்வளோ வியூவர்ஷிப் வரும் நான் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, சப்போர்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப, அதாவது மேபி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நிஃப்டி, அதாவது அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து 65%, 75% ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது நிஃப்டியில் ஸ்டாக்ஸ் இன் ஜென்ரல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், மீதி வந்து பாண்ட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். அதில் வேணால் போடலாம். பட் உங்களுக்கு என்ன சொல்கிறது, மிஸ் இஸ் ஆஸ் குட் அஸ் அ மைல்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஸில் தோத்தவன் ஜஸ்ட்டு ஒரு 1 மீட்டரில் தோத்தான்னா 10 மீட்டரில் தோத்தாங்க, தோத்தது தான். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நிஃப்டி இப்போ 30% விழுந்தால் இந்த அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஒரு 25%, 20% விழும். அது நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து. அது என்ன பெரிய 20%க்கும் 30%க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நான் நிஃப்டிலேயே போடுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை 10% சேவ் பண்ணேன், 5% சேவ் ஆகும், ஆனாலும் அக்ரெசிவ் ஹைப்ரிட் சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எய்தர் நிஃப்டியில் ஒரே ஒரு ஃபண்ட் அந்த நிஃப்டியில் போடுங்க, இல்லை ஒரு பேலன்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஹைப்ரிட் ஈக்விட்டி, இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன், நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. 3 பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். மீதி என்ன போட்டேன், ஐசிஐசிஐ டெட் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட், இன்னொரு ஃபண்டு ஞாபகம் இல்லை. மிரே ஆசட் ஹைப்ரிடும் நல்லா தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரியாவது ஒரு ஃபண்டை போடுங்க, எய்தர் நிஃப்டியில் போடுங்க, இல்லை இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட்டில் போடுங்க, அவ்வளோதான். ஸோ என்னோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கணும், ஒன்றே ஒன்று. அது என்னவா இருக்கணும், எய்தர் நீங்கள் நிஃப்டியில் போடுங்க, இல்லை அக்ரெசிவ் ஹைப்ரிட்டில் போடுங்க. அப்போ மிட் கேப் எக்ஸ்போஷர் என்ன, அதுதான். அது ஐயோ ஏதோ மிஸ் ஆகுதே, நிஃப்டிலாம் ஒன்லி லார்ஜ் கேப், வாட் அபவுட் மிட் கேப்ஸ், மை போர்ட்ஃபோலியோ இஸ் மிஸ்ஸிங் மிட் கேப்ஸ் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. அபவுட் ஸ்மால் கேப்ஸ்மாங்க, ஒரு இடம் வேணாம், உண்மை அதான், தயவுசெய்து விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு வேணும்னா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி ஒரு 10%, 20% ஒரு நல்ல மிட் கேப் ஃபண்டு வாங்கி போடுங்க. அந்த மிட் கேப் ஃபண்டுலேயே கொஞ்சம் ஸ்மால் கேப் அது உள்ளே இருக்கும், அது போதும். தனியாக ஸ்மால் கேப்லாம் வாங்காதீங்க. தயவு செய்து மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டோ, மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டோ வாங்காதீங்க. அதில் கண்ணா பின்னான்னு இம்பேக்ட் காஸ்ட்னு ஒன்று வரும், அது தனியாக நான் சொல்கிறேன், நான் சொன்னேன்னு தெரியல, முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது எவ்வளோ அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய அமௌண்ட்டு, நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வித்திங்கனோ வாங்கினீங்கனாங்களோ ப்ரைஸ் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால் பிட் ப்ரைஸுக்கும், அதாவது வாங்குறவன் சொல்கிற ப்ரைஸ்க்கும் விற்கிறவன் சொல்கிற ப்ரைஸ்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் வரும். அதனால கொஞ்சம் இழப்பு வரும். ஸோ அந்த இம்பேக்ட் காஸ்ட்லாம் நிறைய இருக்கும், ட்ராக்கிங் எரர்ஸ் நிறைய இருக்கும். அது அவங்களால மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டும் அந்த அந்த இண்டிசஸை அழகாக ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். இந்தியாவுக்கு இதெல்லாம் இன்னும் சரிப்பட்டு வராது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் வரத்துக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒன்று இருக்குது, அது மேபி அது வேணும்னா அதுவும் ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி மிட் கேப்புக்கு பதிலாக நீங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 யூஸ் பண்ணலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ங்கிறது ஒரு மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு தான்.
அது 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 பற்றியும் ஏன் அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோ தமிழில் பண்ணலாம். அது நல்ல ஐடியா. அது முன்னாடி இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன், தமிழில் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க போர்ட்ஃபோலியோ. நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லை அக்ரெசிவ் ஹைப்ரிட், இதுதான் கோர் போர்ட்ஃபோலியோ. 80% இது இருந்தால் போதும். 100% இருந்தாலே போதும். ஏதாவது உங்களுக்கு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்ததுன்னா மேபி ஒரு மிட் கேப் ஆட் பண்ணிங்க, இல்லைன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆட் பண்ணிங்க. இல்லைன்னா அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மேக்ஸிமம். 2 ஃபண்டுக்கு மேலே தயவு செய்து உங்களுடைய சொத்து, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொத்து 50 20 மேபி 25 லட்சம் 30 லட்சம் தாண்டுற வரைக்கும் 2 ஃபண்டில் மேனேஜ் பண்ணிங்க. 50 லட்சம் வரைக்கும் 2 ஃபண்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்படி 1 கோடி கிட்ட போச்சுன்னா மேபி 3 ஃபண்டு, அதுக்கு மேலே 4 ஃபண்டு, அதுக்கு மேலே 3 ஃபண்டு போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. ரொம்ப ஜாஸ்தி எப்படியே 5 கோடி 6 கோடினா ஏன் 3 ஃபண்டுன்னா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லை. ஒரே ஆளுக்கிட்ட போய் 4 கோடியை கொடுத்தா அவனால ஏதாவது பண்ணிட்டான் ஃப்ராங்க்லின் மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுது? அந்த ஒரு பயத்துக்கு தானே தவிர அதாவது கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் அமங் த ஏஎம்சிஸ், அதுக்காக தான். ஆனால் டைவர்சிஃபிகேஷன் எப்போ பண்ணணுங்கிறது அதுக்கு ஒரு விவஸ்தை வேணும். என்கிட்ட 4 கோடி இருக்குது, அதனால நான் ஒரு கோடி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் போடுறேன், 4 மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொன்னால் நியாயம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 4000 ரூபாய் தான், அதனால் 4 எஸ்ஐபியா 1000 ரூபாய் எஸ்ஐபி 4 ஃபண்டில் போடுறேன்றான். நிறைய இந்த ரோபோ அட்வைசரி டெம்ப்ளேட்ஸ்லாம் கிளம்பிட்டானுங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது. அதெல்லாம் அடி முட்டாள்தனம். அந்த அளவுக்கு சொத்து இருந்தால் நீங்கள் அந்த அடிஷனல் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி யோசிக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். திருப்பி நான் சொல்கிறேன், என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். அது அந்த இருந்தால் அது ஓகே. எனக்கு இதுதான் சூட் ஆகும்னு சொல்கிறதும் ஓகே. பட் அதை நீங்கள் அதை யோசிச்சுட்டு சொன்னீங்கன்னா அது ஓகே. விதண்டாவாதத்துக்காக சொல்லக்கூடாது. ஸோ அது அவ்வளோதான். அதுதான் சொல்லியாச்சு இல்லையா எல்லாம். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் எழுதுங்க. நான் கேள்வி Q&A கூட பண்ணணும் தமிழ்லன்னு ஆசைப்பட்டாது. உட்காந்து கம்பெனி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நன்றி.